அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் டிஜிபி அலுவலகத்திற்கு புகார் கொடுக்க வந்திருந்த பரையர் பேரவையின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்களை தாக்கிய நபர்களை ஓட ஓட விரட்டி அடித்த அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினம் பாமக மாவட்ட செயலர் மா.க. ஸ்டாலின் அவர்களை கொலை செய்ய நாட்டு வெடிகுண்டலை வீசிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு கொடுக்க வந்திருந்த நபர்களுடன் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் ஒரு இணக்கமான சூழ்நிலையில் வன்னியர் ப்ளஸ் பறையர் ஒற்றுமை நிலைத்திருக்கிறதுக்காக வந்திருந்த அண்ணன் மீது விடுதலை சிறுத்தை கட்சியினர் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஒரு மனுஷன் தனியாக நின்றுட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு 4-5 பேர் சேர்ந்தவங்க வந்து ஒரு கம்போடையும் மற்ற இடத்துலையும் வந்து மற்ற பொருட்களோடு வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அண்ணன் ஒத்தால ஓட ஓட விரட்டுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தனை சேர்ந்து 10 பேர் அடிச்சிடலாம், ஆனால் அந்த அந்த ஒரு ஆள் 10 பேர்த்த விரட்டார் பார்த்தீங்களா, அந்த தில்லு அண்ணன்கிட்ட பிடிச்சிருக்குது. அண்ணன் திருமாவர்களுக்கு ஒரு கோரிக்கைண்ணே. நாங்களாம் 1997 98 காலகட்டத்தில் காலேஜ் சேர்ந்த புதுசில் உங்களோட வாசகமான அடங்குமறு, அத்துமீறு, திமிரி எழு, திரும்பி தாக்குன்னு சொல்லிட்டு மொத பக்கத்தில் எங்களோட புத்தகத்தில் நாங்கள் எழுதி வச்சுருப்போம். நான் வேறு சமுதாயத்தை சார்ந்தவன் தான், ஆனால் இந்த இந்த நம்ம பட்டியலினத்து மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத நான் கண்கூட கண்டவன். அதனால் அந்த மக்களுக்காக ஒரு எழுச்சி மிக்க ஒரு தலைவராக வராரு, இந்த மாதிரியான ஒரு வசனங்கள் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு உங்களை நான் ஆதரவு கொடுத்துருந்தேன். பின்னால் நீங்கள் எப்படியெல்லாம் விஷத்தன்மை உள்ள அரசியலை நீங்கள் முன்னெடுக்கிறீங்கன்னு பார்த்துட்டு கவுண்டனை கட்டு, கவுண்டனை வெட்டு, கவனிச்சி கட்டு, வன்னியம் பொண்டாட்டி எங்களுக்கு வப்பாட்டி, உயர் சாதி பெண்களோட வயிற்றில் தாழ்த்தப்பட்டவனோட கரு வளரணும் இப்படின்னு சொல்லி நீங்கள் பிரச்சாரம் பண்ணும் போதும், பெண்களை பற்றி அவதூறாக பேசும்போதும், சரக்கு மிடுக்குங்கன்னு சொல்லி நீங்கள் பேசும்பொழுதும் உங்களோட அரசியல் தெளிவு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இதில் இருந்து ஒரு நல்ல தலைவர் கிடைக்க மாட்டார் அந்த சமுதாயத்துக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் எங்களுக்கு வரப்பிரசாதமாக ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் இந்த சமுதாயத்துக்கு வந்திருந்தார். ஆனால் நான் அந்த சமுதாயத்தை சார்ந்தவன் அல்ல. இரு சமூகம் இணக்கமாக இருக்கணும்னு நினச்சி வந்த தலைவர்களில் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் சமீப காலமாக நாங்கள் நல்லா பார்த்துட்ருக்கோம். சரியான முறையில் இரு சமுதாயமும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான ஏற்பாடு அனைத்தையும் பண்ணுறாரு. திருமாவளவன் மேலே இருந்த அத்தனை மரியாதையும் குறைய ஆரம்பிச்சு, உங்களோட அரசியல் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு, ஒரு சமுதாயத்துக்கு இவ்வளோ நல்ல மனுஷன் வந்திருக்காரு, இவ்வளோ இணக்கமான இடத்த தேடிட்டு இருக்காரு, இதை தானே நம்ம எதிர்பார்த்துருந்தோம் 2 சமுதாயமும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த சமுதாய போதல்களை கடைப்பிடிக்கக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி வர அந்த தலைவரை அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களோட பேச்சு மிக சுவாரஸ்யமாக இருக்குது, மிக சரியான இருக்குது, நேர்மையாகவும் இருக்குது. தப்புன்னா தப்புன்னு எடுத்து சொல்கிற இடத்துல இருக்குது. அவரை இன்றைக்கி ஒரு தலைவராக முன்னிறுத்தும் பொழுது உங்களால் தாங்கிக்க முடியல, திருமாவால் தாங்கிக்க முடியல. அண்ணா உங்களை பார்த்து நாங்களாம் அரசியல் கற்றுக்கிட்டோம். திருமாண்ண உங்களை பார்த்து நாங்களாம் அரசியல் கற்றுக்கிட்டோம். உங்களோட வேதனை புரியுது. உங்களோட வேதனையிலேருந்து தான் நான் உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி, நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படிப்பட்ட தலைவர் வரணும், இந்த சமுதாயத்துக்கு ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் உங்களோட மிக மோசமான, கேவலமான, அருவருக்கத்தக்க இந்த மாதிரியான அரசியல் பண்ணும்போது அழகாக, அருமையாக, உண்மையை, யதார்த்தத்தை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப கவரக்கூடிய தலைவராக அவர் இருக்கார். ஒரு ஒற்றுமை பேசக்கூடிய தலைவராக இருக்கார். உங்களை மாதிரி சரக்கு மிடுக்குன்னு பேசி எங்களை பிரிக்கிற தலைவராக இல்லை. எங்கள் பெண்களை கொச்சைப்படுத்தி பேசி அவர் அப்படி பண்ணலை.
நாடக காதல்ங்கிறத அவர் முழுமையா வெறுக்கிறாரு. எங்களுக்கு அதில உடன்பாடு நீங்க சொல்றதுல இல்லங்கிறனால, அவரோட பேச்சு எங்களுக்கு சரியா இருக்கு. நியாயமா பேசுற ஒரு மனுஷன, உங்க அடையாளங்கள வச்சு அடிக்க வைக்கிறீங்க. தலைவர் திருமாவளவன் வாழ்க! தலைவர் திருமாவளவன் வாழ்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறீங்க. ஆனா, அந்த அத்தன பேத்தையும் ஒரு ஆள் ஓட விட்டாரு பார்த்தீங்களா? இதுதான் தில்லு. அத்தன பேர அடிக்க வந்தீங்கல்ல, மனுஷன் திருப்பி ஓடும்போது கீழ விழுந்து ஓடுறீங்கல்ல, எவ்ளோ அசிங்கம்! விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களே உங்களுக்கு உங்களோட வீரம் பார்த்துக்கிட்டோம். ஏற்கனவே காடு வெட்டி குரு சொன்ன மாரி, ஒளிஞ்சிருந்து கல்ல உடுற பொட்ட பசங்க தானே! அப்படின்னு சொன்ன மாரி, ஏமாந்திருக்கும்போது ஒரு ஆளா புடிச்சு அடிக்கிற மனுஷன் தானே நீங்க. திருப்பி தொரத்தும்போது ஓடுறீங்கல்ல. அ இந்த மாரி எங்களோட பகுதியில வன்னியர் மக்கள் அதிகம். இதுவரைக்கும் ஒரு பறையர் பெறவ ஒரு ஒரு வேற ஒரு சமுதாயத்தோட போஸ்டர் கூட எங்க பகுதியில ஒட்டுனது கிடையாது. முதல் முறையா பறையர் பெறவையோட போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. இன்ன வரைக்கும் கிழிக்கப்படாம இருக்குது. இத்தனைக்கும் ஓமலூர் நடந்த கூட்டத்தில ஒட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 4, 5, 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் போஸ்ட் பாதுகாப்பா இருக்கு. உங்க ஒரு போஸ்ட் ஒட்டியிருந்தா, அந்த பகுதி முழுக்க கிழிக்கப்பட்டிருக்கும். அந்த பகுதி கலவரமா இருந்திருக்கும். முழுக்க முழுக்க வண்டியர் நிறைஞ்ச பகுதி எங்களோடதுல. ஆனா, அதுல இருந்தும் ஏர்போர்ட் அண்ணனோட மூர்த்தியோட அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனோட போஸ்டர் இன்னை வரைக்கும் கிழிக்கப்படாம பாதுகாப்பா இருக்கு. காரணம், எங்க வன்னியர் மக்களுக்கு அவர் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்குது. இ இந்த இடத்துல உங்க போஸ்டருக்கு ஒட்டியிருந்தா, அப்பவே கிழிச்சு தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. ஆனா, எங்க மக்கள் அப்படி இல்ல. நாங்க அவர ஏத்துக்கிறோம். இன்ன வரைக்கும் அவர வந்து நாங்க தொடர்ச்சியா அவரோட பேச்ச கேட்டுட்டுருக்கோம். எங்க மக்களுக்கெல்லாம் புடிச்ச தலைவரா இருக்காங்க. நடுநிலையா பேசுற தலைவரா இருக்காங்க. இப்படி உளுந்தடிச்சு ஓடுறீங்களேண்ணே! அதுதான் சொல்லுவாரு. தில்லு ஒத்தாளு தில்லு தான். ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன நீங்க அடிச்சிட்டேன்னு நெனைக்க வேண்டாம். ஒரு ஆள் இருக்கிற இடத்துல அடிச்சிட்டீங்க. உள்ள போன கூட்டம் வெளியில வரல. வந்திருந்தா என்ன நடந்திருக்குங்கிறது வேற. ஒளிஞ்சிருந்து கல்ல உடுற ஒரு பொட்ட பசங்க. அப்படித்தான் பண்ணுவீங்க. ஒத்த ஆள் ஒட்டும்போது ஓடுறீங்களே! அ இது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு தாக்குதல் நடத்துறது, இந்த காவல்துறை கை கட்டிக்கிட்டு, வேடிக்கை பார்த்துக்கிட்டு, ரொம்ப தெளிவா அந்த வீடியோல இருக்குது. எதுக்கு அந்த போலீஸ்காரரு? எதுக்கு வேடிக்கை பார்க்கணும்? பேசாம எங்கேயாவது ஓடி போயிருந்துருக்கலாம். இப்படி காவல்துறை முன்னாடி அவர அடிக்கிறதும், இவரு ஓ இவரு இவரு தொரத்திட்டு போம்போதும், இத எல்லாம் இந்த 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 வேடிக்கை பார்த்துட்டு இருந்த காவல்துறை என்ன சொல்றது? இது டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு பாதுகாப்பு இல்லன்னா, தமிழ்நாட்டுல குடிமகனுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லன்னு அர்த்தம். எங்க நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு அங்க ஓடுறோமோ, அங்கேயே பாதுகாப்பு இல்லன்னா, வேற எங்க பாதுகாப்பு கிடைக்கும்? டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தாக்கப்படுறாரு. அந்த தாக்கப்படுறத வந்து வேடிக்கை பார்க்குறாங்க காவல்துறை. தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு இப்படித்தான் இருக்குது. திமுகவோட அடியாளு, கைக்கூலின்னு ஏற்கனவே அண்ணன் திருமா அண்ணன சொல்லிட்டு இருக்காங்க. இத நிரூபிக்கும் வகையா, நீ டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி தாக்கப்படுறவர கூட நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். நேத்து ம.க. ஸ்டாலின் அவர்கள் மீது வெடிகுண்டு வீசுறாங்க. இன்னைக்கு எல்லா பப்ளிக்ல, மீடியா முன்னாடி, டிஜிபி அலுவலகத்துக்கு வாசல்ல வச்சு ஏர்போர்ட் மூர்த்தியார் தாக்கப்படுறாரு. திருப்பி தாக்குறதுக்கு ஆயத்தமாகும்போது ஓடுறாங்க. இதெல்லாம் கண் முன்னாடி பார்க்கும்போது, விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க ஓடத்தான் செய்வாங்க அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிட்டீங்க. அண்ணன் மூர்த்தியார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர் எங்கேயும் அடி வாங்கல. ஒத்த மனுஷன 10 பேர் சேர்ந்து அடிக்கலாம். அதில ஒரு அடி விழதான் செய்யும். ஆனா, அந்த ஒத்த ஆளு 10 பேத்த அடிச்சாங்களா? இதில மூர்த்தியார் அண்ணன் மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள் மூர்த்தி அண்ணன். உங்களோட அரசியல் பணி தொடரட்டும். உங்களுக்கு நாங்க ஒத்துழைப்பு இருக்கிறோம். எந்த விதத்திலும் கலங்க வேண்டாம். இவங்கெல்லாம் இப்படித்தான் சிறுநரிகள் கத்திக்கிட்டு இருக்கோம். உங்களோட வளர்ச்சி வெகு சிறப்பா இருக்கு. எல்லா மக்களோட ஆதரவும் உங்களுக்கு இருக்கு. எல்லா பகுதியிலும் உங்களோட கொடியும், உங்களோட போஸ்டரும் இன்ன வரைக்கும் பாதுகாக்கப்படுது. மத்த இடத்த விட உங்க மேல ஒரு மரியாதை இருக்கு. இது எதுவுமே தோல்வி இல்லண்ணா. நீங்க வளர்றதுக்கான வழிவகையை எடுத்து வச்சிருக்காங்க. மென்மேலும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் மக்கள் பணியாற்ற மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.